என்னப்பா இது ஏதோ ஆட் பார்த்துன்னு இருக்கிறீங்க? நான் சட்டை போடாமல் சுற்றின்னு இருக்கீங்க. அதான் அந்த வீடியோ எடுத்துடல இவருது அந்த அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ டிஎஸ்எல்ஆர் செட் பண்ண சொல்லு. என்ன சரி அதெல்லாம் இருக்கட்டும். இங்கே வாங்க. இங்கே ஒரு கான்ட்ரவர்சி. எந்த சட்டை போட? நான் அந்த சட்டை போட இதை போட. அதே போட்டுக்கோங்க. சட்டையை ஃபஸ்ட்டு போடுங்க. ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறீங்க கேட்கறதுக்கு. ஓகே என்னப்பா? ஒன்றும் இல்லைண்ணா, இப்போது சென்னையில் வந்து ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ஆட்டோக்காரங்களுக்கும் ரேப்பர்களுக்கும் ஒரு கிளாஷ் ஆகிட்டு இப்போது ஒரு இஷ்யூவாகவே போராட்டம் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆமாம், இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இதில் ஆக்சுவலாக நான் அடிப்பட்ட விஷயங்களை தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அட்டாக் தான் ஃபஸ்ட்டு என் கருத்து. என்னென்னா என்ன மாதிரி நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பாங்க. அது ஆட்டோவாக இருக்கட்டும் இல்லை இருக்கட்டும், என்னென்னா எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வர பில்லிங்கை விட அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன் ஒரு ஆட்டோக்காரர் வந்து நான் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 100 ரூபான்னா அடுத்த ஆட்டோக்காரர் அதே சொல்ல மாட்டாரு, 200 ரூபாய் சொல்கிறாரு, 300 ரூபா சொல்கிறாரு. அப்போ அங்கேயே வந்து எவ்வளோ வேறுபாடு இருக்குது. ஓகேவா? சரி, இதுக்கு தான் ஓகே எல்லாருமே என்ன பண்ணாங்க, டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ அதில் ஒரு 100 ரூபா கடிச்சுனுவீங்க, அப்பயும் ஒரு 40 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறது. பைக்காரன் 30 ரூபா சொன்னாங்க, ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறது. இதுதான் நான் முதல்ல ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம். ஆனால் இதுலேயே சில ஆட்டோக்காரங்க பைக்காரங்க நல்லவங்களும் இருக்காங்க. நான் கெட்டது முதல்ல சொல்கிறேன், என்ன நடந்தது, என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன்ட்டு. ஃபஸ்ட்டு நான் வந்து ட்ராவல் பண்ணி இறங்கினதும் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டு கொடுத்தா தான் நீங்கள் போக முடியும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ணுறாங்க. சரி நம்ம குத்துடலாம். இதே ஒரு சமயம் என்ன ஆச்சுன்னா, நான் ட்ரெயின் ஏறினா டைம் ஆகுது, மழை டைமு. அந்த ஆட்டோக்காரர் சொல்கிறாரு 110 ரூபா வருதா, 300 ரூபா கொடுப்பா மழை வருது, நைட் டைமு, ஆல்ரெடி நைட் டைம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் உள்ள எல்லாம். ஸோ அதையும் தாண்டி அவர் கேட்குறாரு, இல்லைனா நான் அந்த ட்ரெயினை மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும், எனக்கு அடுத்த நாள் வேலைக்கிடும். இதே மாதிரி பைக்காரங்களும் டிமாண்ட் பண்ணுறாங்க. அப்போது காசு இருக்கவன் கொடுப்பான், காசு இல்லாதவன் இப்போது அந்த காசோ இல்லை வந்து ஆட்டோவுக்கு போன காசோ வச்சு ஒரு வேளை சாப்பாடை சாப்பிட்லான்னு நினைக்கிற ஒரு சாதாரண ஒருத்தன், இல்லை வந்து அர்ஜென்ட்டாக ஊருக்கு போயிட்டு யாராவது பார்க்கணும், இல்லை இறந்துருப்பாங்க பிறந்திருப்பாங்க, நல்லது கெட்டது இருக்கும், போகிறவன் இங்கே பேசினு தான் வேலையாகுமா? அப்போ காசு இல்லாமல் என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணேன். ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இதுக்கும் நான் வந்து ரிப்போர்ட் வச்சு கொஞ்சம் படித்தவங்க அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் வாங்கிடுவாங்க, இது வேற விஷயம். ஆனால் இதுலேயும் நல்ல ஆட்டோக்காரங்க இருக்கிறாங்க, அந்த மாதிரியும் இருக்காங்க சிலர். இன்னொன்று ஒரு ஆட்டோக்காரர் என்ன பண்ணார்னா, பைக்காரரு, எனக்கு ஜிபே ஒர்க் ஆகலை, கையில் காசு இல்லை, உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது ப்ரோ, போங்க அனுப்பி விடுங்க, அந்த காசை வச்சு நீங்கள் என்ன ப்ரோ பண்ண போகிறீங்க? நான் சந்தோஷம் தான் ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ, நான் எனக்கு போச்சுன்னா கடவுள் வந்து என்ன கொடுக்கும். அந்த மனசும் கடவுள் தான், கடவுள் கொடுக்குறது இல்லை, அந்த மனசே கடவுள் தான். அந்த மாதிரியும் ஆட்கள் இருக்காங்க. ஸோ ஆட்டோக்காரங்களும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டது பண்ணுறவங்களும் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணீங்களோ, அதாவது அமௌண்ட் வந்து அதிகமாக கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, இல்லை இறக்கி விடும் போது மிரட்டியிருப்பாங்க, அப்படி இல்லைனா வந்து பில்லிங் அமௌண்ட்டை விட அதிகமாக கேட்டிருப்பாங்க, டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு ப்ராப்ளம், இது என்னோட பர்சனல் ப்ராப்ளம், இதை நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன். நிறைய பேர் ஃபேஸ் பண்ணவங்களோட ப்ராப்ளமாகவும் நான் சொல்லிட்டேன். இதுக்கு அப்புறம் இப்போ செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோக்காரங்களுக்கும் சண்டை, பைக் ஓட்டுறவங்களுக்கும். நாங்கள் வந்து எல்லோ போர்டு ஓட்டுறோம், இன்சூரன்ஸ் கட்டுறோம், டேக்ஸு கட்டுறோம், எல்லாமே வரி ரோட் டேக்ஸ் எல்லாமே கட்டி நாங்கள் ஓட்டுறோம், எங்களுக்கு இவ்வளோ லாஸ் இருக்குது, இதில் வர அமௌண்ட்டில் நாங்கள் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் ஒயிட் போர்டு வச்சு நீங்கள் அழகாக பைக் எடுத்துன்னு வந்து நீங்கள் சம்பாதிச்சிட்டு போயிருங்க, உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. கரெக்டான விஷயம் தானே? அந்த கேள்வி கரெக்டு தானே? அப்போது இதில் வந்து டாக்ஸி கடையில் ஒரு பைக் வாங்கி போட்டு நீங்கள் சம்பாதிச்சுன்னு போயிடுறீங்க, கரெக்டான விஷயம் தானே? அந்த கேள்வி தப்பு கிடையாது. அதே சமயத்தில் ஆட்டோக்கார அண்ணனுங்கள்லாம் நண்பர்கள்லாம் சொல்ல விரும்புகிறேன், எனக்கும் நிறைய ஆட்டோக்கார அண்ணன் தம்பி ஃப்ரெண்டு எல்லாருமே இருக்காங்க. இப்போது காலேஜ் படிக்கும் போதோ இல்லை குடும்ப கஷ்டத்துக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு இன்னொரு வேலையை செஞ்சு எப்படியாவது நம்ம வந்து அந்த கடனை அடிக்கலாம், அந்த மாதிரிலாம் வேலை செய்யும்போது இவங்களாம் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது நான் அவங்களுக்குலாம். அதனால் கஷ்டப்படுறவங்களாம் அவங்க ஏதாவது ஒன்று பண்ணி இதை மாதிரி நான் படிச்சுக்கிட்டே பார்ட் டைமில் இதை ஓட்டி சம்பாதிச்சிருவேன், நான் வேலை செஞ்சுக்கிட்டே பார்ட் டைமில் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு நான் கடனை கட்டிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கஷ்டம் இல்லைண்ணா? கஷ்டம் தானேப்பா? கஷ்டம் தான். ஆனால் இவங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னா, இப்போ நான் டேக்ஸ் கட்டி எல்லாமே ரோட் டேக்ஸ் முதற்கொண்டு நான் கவர்மெண்ட்டுக்கு கட்டுறேன், எந்த ஒரு பொருளுமே கவர்மெண்ட்டுக்கு சேராமல் தனி நிறுவனம் எடுத்து நடத்தி அவன் சம்பாதிச்சுட்டு போகிறான்ல, அப்போ நான் கேட்க தானே? இல்லை கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆப் லான்ச் ஆகலாம், காசு கொடுக்கணும்ப்பா, டேக்ஸை கட்டணும், அது இல்லை. அங்கே வர பர்சன் இவங்க கமிஷனுக்கு அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அந்த கமிஷன்லேருந்து கவர்மெண்ட்டே டேக்ஸ் போகுது, அது வேற விஷயம். ஆனால் ஆட்டோக்காரங்க இண்டிவிஜுவலாக ஒரு வண்டிக்கும் எஃப்சி பாஸ் பண்ணோம், இத்தனை ஒரு வருஷத்துக்கும் நினைக்கிறேன். நான் வந்து வண்டி ஓட்டும் போது 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எஃப்சியோ, 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எஃப்சியோ, கரெக்டாக எனக்கு தெரியல, மறந்துட்டேன். இப்போ பார்த்தோன்னா எஃப்சி பாஸ் பண்ணணும், இன்சூரன்ஸ் கட்டணும், பேட்ஜ் வச்சிருக்கணும், காய் சக்கா போட்டு தான் ஓட்டணும், இல்லைனா ஃபைனு. இப்போ இவங்களுக்கு எதுக்குமே இல்லைல்ல. அப்போ அந்த கேள்வி கரெக்ட் தான். அப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து முடிச்சு விட வேண்டியது கவர்மெண்ட் தான். ஒரு நல்ல ஐடியா கொடுத்து முடிச்சு விடலாம். அதாவது கவர்மெண்ட் கையில் தான் இது இருக்கே. என்னன்னா
இதுக்கான பிரைவேட் ஆப்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட்டே ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிடலாம். நான் லாஸ்ட்டாக துபாயில் என்ன தெரியுமா ஃபேஸ் பண்ணேன்? நான் பார்த்தேன், ஃபேஸ் பண்ணதில்லை, நான் பார்த்தேன். என்ன தெரியுமா? ப்ரைவேட் ஆப்லாம் கிடையாது, கவர்மெண்ட் ஆப் தான். கவர்மெண்ட் கிட்ட தான் எல்லா டாக்ஸியுமே. மீட்டர் டாக்ஸி. நீ வண்டியில் ஏறினாலே ரீசெட் ஆயிடுது. காரில் மினிமம் 5 திராம்ஸு. அதுக்கப்புறம் நீ போகிற டிஸ்டன்ஸை பொறுத்தும் டைமிங்கை பொறுத்தும் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகுது. அதை தாண்டி ₹1 வாங்க மாட்டாங்க. டிப்ஸு கிப்ஸ் எதுவுமே வேணாம், கொடுத்தா போயினே இருப்பாங்க அவங்க வேலையை பாட்டுன்னு. எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி இங்கே ஒரு ஆட்டோவில் ஃபார் இயர்னு திருப்புவாங்களே வாடகைக்குன்ட்டு அந்த ஒரு மீட்ரு, அந்த மீட்ரு இது வரையும் நான் பார்க்கலையே. ஆனால் போயிட்டு இருக்கு அந்த மீட்ரு. நீ பார்த்தியா லாஸ்ட்டா? இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. நீ பார்த்துருக்கியாடா மீட்ரு டாக்ஸி? மீட்ரு ஆட்டோ கரெக்ட்னு சுற்றி விடுவாங்களே, இருந்தாலும் ஒர்க் ஆகாதா? நீ பார்த்துருக்கியாப்பா? ஒர்க் ஆகாது. அது என்னத்துக்கு தான்? நீ பார்த்துருக்கியா மீட்டர் டாக்ஸி? பார்த்துருக்கேன். அது யாரும் யூஸ் பண்ணுறது? கேரளாவில் யூஸ் ஆகுதா? கேரளாலையும் இல்லை. கேரளாவில் யூஸ் ஆகுறது இல்லையா? சரி, ரைட்டு. அங்கேயும் யூஸ் ஆகுது இல்லையா? போச்சா? அப்புறம் இன்னத்துக்கு அது திருப்புறது அந்த மீட்டர் டாக்ஸி? அப்போ வந்து ஒன்று மீட்டர் டாக்ஸியில் ஒர்க் அவுட் ஆகணும். ஏறனாப்பா இந்த அமௌண்ட்டுப்பா மினிமம் சார்ஜஸ், போகிற இடத்த பொறுத்தோ டைமிங்கை பொறுத்தோ இந்த சார்ஜஸ் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. வர அமௌண்ட்டை கொடுத்துட்டு போயிடாங்க. அதுலேயோ மீட்டருக்கு மேலே ₹10 கொடுங்கன்ற நம்ம கதையை கேள்விப்பட்டிருக்கோம். அப்போது கவர்மெண்ட்டு இதுக்கு ஒரு ஆப்பு ஓலா கிலாலாம் தட்டி விட்டு கவர்மெண்ட்டோட ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணி பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், டாக்ஸியாக இருக்கட்டும், ஆட்டோவாக இருக்கட்டும், நாங்கள் கம்மியான கமிஷனை வாங்கிக்கிறோம். இந்த அமௌண்ட் உங்களுக்கு ₹100 வந்துதான், அதில் வந்து ப்ரைவேட் கம்பெனியோட கம்மியாக நாங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறோம். எங்கே வேணாலும் லொக்கேஷனில் போய்க்கலாம், பிக் பண்ணிக்கலாம், வந்துக்கலாம் அப்படின்ட்டு. இதில் அட்டாச் ஆகக்கூடிய வண்டிங்க எல்லோ போர்டாக இருக்கு இல்லையா? கார் எல்லோ போர்டு, ஆட்டோ எல்லோ போர்டு, எஸ்யூவியாக இருக்கட்டும், டெம்போ ட்ராவலராக இருக்கட்டும், லோடு வண்டியாக இருக்கட்டும், எல்லாமே எல்லோ போர்டாக இருக்குது. பைக்கையும் எல்லோ போர்டு டேக் வச்சிடலாம். ஐ மீன் பர்சனலாக ஓட்டிக்கிற மாதிரியும் ப்ரைவேட்டாக ஓட்டுற மாதிரியும் அந்த வண்டி எலிஜிபிள்ன்ற மாதிரி அவங்ககிட்ட டேக்ஸ் வாங்கிக்கோங்க. அவங்களுக்கும் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் மினிமலாக சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு லைசன்ஸ் மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்பர் பிளேட்டில். இப்போ க்ரீன் போர்டு வந்தது இல்லைப்பா? க்ரீன் போர்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக க்ரீன் போர்டு இருக்கணும்னாங்க, ஐஎன்டி நம்பர் பிளேட் இருக்கணும்னாங்க. அது இல்லைன்னா ஃபைனுன்றாங்க. அப்போ ஆர்டிஓட கண்ட்ரோலில் போயிட்டு போக்குவரத்து துறை அவங்களுக்கு இது போயிட்டு இதை மாதிரி எல்லோ போர்டில் ஓட்டிட்டா யாருமே 2 பேருமே அடிச்சிக்க மாட்டாங்களே. இப்போ கம்மியான பட்ஜெட் இதுதானே ட்விஸ்ட். இப்போ நீங்கள் அடிச்சிக்க மாட்டாங்கன்னு நீங்கள் கேட்டீங்கல்ல, இந்த மாதிரி இதை கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தும் போது ஆட்டோக்காரங்களாம் சேர்ந்து வன்மத்தில் ஈடுபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அவன் பைக் சாவியை பிடிங்கி வச்சுக்கிறது, அவனை அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நடந்துச்சு. இப்போ ரீசெண்டா நடந்துச்சு. ஸோ இதுவே வந்து ஒரு கவர்மெண்ட் அதிகாரி, போலீஸோ அந்த மாதிரி இவங்க ஆட்டோ டிரைவர் வண்டி ஓட்டும் போது பிடுங்கி வச்சுக்கிட்டா இல்ல சாவி எதனா பண்ணிட்டா இப்போ இவங்க கேள்வி கேட்கறாங்கல்ல, அதே மாதிரி தனிநபரா அவனும் ஒரு கேள்வி கேட்கற இடத்துல தானே இருப்பான். கண்டிப்பா கண்டிப்பா. அதான் நடுவில் பார்த்த ஒரு அண்ணெல்லாம் வந்து ஆட்டோக்கார அண்ணெல்லாம் வந்து சோஷியல் மீடியாலாம் ரொம்ப டேஞ்சராக இருக்குது. நான் இப்போ எப்படி எங்கே பேசுகிறோன்றதை பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, ஒரு வீடியோலாம் பார்த்தேன், நாங்கள் வந்து அச்சு துரத்துவோம், வாக்குமூலம் கொடுக்குறேண்ணா, நீ வாண்டடா அச்சு துரத்துவோம், என்ன பணக்காரங்களை எல்லாம் பிச்சைக்கார பசங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னா, அந்த வார்த்தைலாம் எவ்வளோ பெரிய கஷ்டமான வார்த்தை. எங்கள் வண்டியில் ஏறவங்களாம் பிச்சைக்காரங்க தான் ஏறுறாங்க அப்படின்ட்டு. நம்மளும் ஒரு காலத்தில் ஆட்டோ யூஸ் பண்ணியிருப்போம். எப்பயோ சொல்லுவாங்க, கஸ்டமர் தான் வந்து தெய்வம், செய்கிற தொழில் தான் தெய்வம், செய்கிற தொழில் அந்த இடம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது கோயில், உள்ளே வர கிளைண்ட்டு தான் தெய்வம்னுவேன். ஆட்டோ ஓடுறவங்க என் வண்டி தான் கோயில், உள்ளே வர ஏறுற பேசஞ்சர் தான் தெய்வம்னுவாங்க. ஆனால் தெய்வத்தையும் அசிங்கமாக பேசுகிற மாதிரி இருக்கே அந்த வார்த்தைகள். அதுக்கு வந்து அவர் யூஸ் பண்ண வார்த்தைலாம் தவறான வார்த்தைலாம் யூஸ் பண்ணார். அம்மாவெல்லாம் திட்டுற மாதிரிலாம், அதெல்லாம் வந்து தப்பான விஷயம். இன்னொன்று வந்து அதை மாதிரி நம்ம அடிக்கிறது, நம்ம கோவத்தை காட்டுறது முன்ன மாதிரி இல்லை. உலகம் மாறிச்சு, ஃபுல்லாக டெக்னாலஜி ஆகிடுச்சு. யாராவது ஒருத்தவங்க வீடியோ எடுத்து போட்டாலே மாட்டிக்கிறாங்க, ஆப்போசிட்டில் என்ன நடந்தாலும். அதனால் வந்து உங்களோட கோரிக்கையை கவர்மெண்ட் கிட்ட இப்போ வச்சது சூப்பரான விஷயம் நீங்கள் கேட்டது. ஆனால் இது எப்படி ப்ராப்ளம் இல்லாமல் எல்லா சைடும் சம்பாதிக்கணும், எல்லாரும் வாழணும். உங்கள் வீட்டில் நீங்கள் கஷ்டப்பட்டு வண்டியை ஓட்டி சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை நடத்தணுன்ற மாதிரி தான் வயசு பசங்களும் சரி வயசானவங்களும் சரி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இந்த சைடில் சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்துவோம், நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக யூஸ் ஆகும், அந்த முயற்சியில் தானே இருப்பாங்க. யார் பணம் வச்சுன்னு இருக்கவன் வந்து போகிறானா? பணம் வச்சுன்னு இருக்கவங்க நான் ஓட்ட போகிறான். ஏழையோ இல்லை கஷ்டத்துலையோ, குடும்ப கஷ்டத்துலையோ, எத்தனை லட்சம் கஷ்டமோ, சோறு இருக்கோ இல்லையோ, அவங்க தான் ஓட்ட போகிறாங்க. கண்டிப்பாக வீட்டில் வந்து ₹1 வாங்கக்கூடாது, நம்ம உழைச்சி நம்ம காசில் வாழணும், கஷ்டப்படுறாங்க அம்மா அப்பா, நம்மளே படிப்பு செலவை பார்த்துக்கலாம், நம்மளுக்கான செலவை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றவனா இருக்கட்டும். வாடகை கட்டணும், தங்கச்சி கல்யாணம், அக்கா கல்யாணம், நம்மளுக்கு கல்யாணம், பிறந்த குழந்தைக்கு வாங்கிட்டு போனோம், பாலை வாங்கணும், பிஸ்கெட் வாங்கணும், இவங்க தான் ஓட்ட போகிறாங்க. எதுக்கு நம்மளுக்குள்ளேயே அச்சிக்கணும்? எல்லாருமே ஒரு 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 விஷயத்தில் நீங்கள் லாக் ஆகுறதுன்னு எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்காக தான். அவங்கவுங்க குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க, அவங்களுக்காக உழைக்கிறாங்க. இல்லை நம்ம அச்சிக்கணுன்றது தேவை கிடையாது. நம்ம சைடாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கவர்மெண்ட்டில் கேட்க போகிறீங்க,
அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோன்னா நல்ல கவர்மெண்ட் நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா நிறைய விஷயங்கள். அதை மாதிரி வந்து இந்த விஷயத்தையே கவர்மெண்ட் எடுத்து கொஞ்சம் சால்வாக இவங்களை முடிச்சு விட்டு எல்லாருமே வாழ்கிறதுக்கான ஒரு வழியை பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எல்லாருமே. இதுதான் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபேஸ் பண்ண அந்த சீட்டிங் ப்ராப்ளம்ஸையும் நான் சொல்லிட்டேன். இதில் இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க ஆட்டோக்காரங்களா. என்ன சொல்கிறாங்க? பைக்கில் போனால் உங்களுக்கு சேஃப்டி கிடையாது, பின்னாடி உட்கார வச்சு போனால் இடிக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, பிடிக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, பிடிக்கிறாங்க தவறாக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆட்டோவில் பிரச்சனை வந்த கதைகளும் இருக்குது, கேபில் பிரச்சனைகள் வந்த கதையும் இருக்குது. அதாவது இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு தேவை இருக்குன்றதுனால மற்றவங்களை தப்பாக சொல்கிறது, கெட்டதாக காட்டுறது, எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள்னு சமமாக இருக்குது. ஆனால் நம்ம அந்த பிரச்சனைகளெல்லாம் சரி பண்ணோன்னா இந்த மாதிரி கேள்விகள் வரும். உங்கள் தொழிலில் கரெக்டாக இருக்கா, இவங்க தொழிலில் கரெக்டாக இருக்கா, அதெல்லாம் வேணாம். நம்மளுக்கு என்ன வேணும் ஸ்ட்ரைட்டாக கேட்போம், அவ்வளோதான். நான் உழைக்கணும், எனக்கு காசு வேணும், எனக்கான வழியை கொடுங்க, அவ்வளோதான். மற்றவங்களை ப்ளேம் பண்ணுன்ற அவசியமே கிடையாது இங்கே யாருக்கும். அதுக்கான பிரச்சனைகள் நடந்து கேஸும் நடந்திருக்கு. ரேபிடோவில் பயணித்த பொண்ணுக்கு பிரச்சனை, இவருக்கு பிரச்சனை, அவருக்கு பிரச்சனை, ஆட்டோவில் பயணிச்சவங்களுக்கு பிரச்சனை, இதை மாதிரி சண்டை கிண்டை எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் தான். எதுவும் வந்து புதுசு கிடையாது, எதுவும் நடக்காமல் கிடையாது, எல்லாமே நடந்திருக்கு. உங்களோட கோரிக்கைகள் நிறைவேற்ற கவர்மெண்ட் வந்து ஆதரிக்கும். இது வந்து சப்போஸ் நான் ஒரு வீடியோ போடுறதுனால யாருக்காவது கண்ணில் பட்டு கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்தால் சந்தோஷம் தானே. நிறைய பேர் இதுக்காக வீடியோ பண்ணிருக்காங்களடா, நிறைய பேர் போட்டாச்சு. ஸோ அதில் இன்க்ளூடிங் இது ஒரு வீடியோ ஆகும். இந்த மாதிரி சீட்டிங் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்காக. ஏன்னா நாங்களும் சம்பாதிக்கிறது 100 ரூபாய்க்கு நம்ம உழைக்கிறது சம்பாதிக்க தான், கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம். அதில் எக்ஸ்ட்ராவாக ஒருத்தவங்க திருடுறாங்க அப்படின்னும் போது கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை அந்த வாய்ப்புகளை கம்மியாகிடும். யாருக்கோ பிரச்சனை இருக்காது. சீக்கிரமே கவர்மெண்ட் இதுக்கான ஒரு நல்ல சொல்யூஷனை தருவாங்கன்றதை நம்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் முடிச்சிக்கலாம். பேஜராயிடுச்சு, எவ்வளோ நேரம் பேசியிருக்கோம்? 15 மினிட்ஸ். ஓகே கைஸ், சொல்ல வந்ததை டேரெக்டாக கச்சிதமாக சொல்லிருப்பேன் நினைக்கிறேன். கொஞ்சம் கொலவலான்னு இருந்தாலும் கண்டுக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த விளாக்ஸ்லாம் கண்டினியூஸாக வந்துன்னே இருக்கும். தேங்க்யூ, வாப்பா.